நம்ம இந்த வீடியோ 12th மேக்ஸ்க்கான பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பரோட மாடல் இந்த பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுருங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக நடக்க போகும் பொறுத்தவரையில் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் குரூப் லிங்க் இருக்கும், அங்கே போய் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே நம்ம பசங்களான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் வந்து கைட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணுறப்பா. சரிங்களா? சரி, வாங்க ஸ்டூடெண்ட் டேட்டா வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் தெளிவாக சொல்லிடுறப்பா நம்ம பசங்களுக்கு. ஸோ நீங்கள் மேக்ஸில் நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், 90 அவுட் ஆஃப் 90 எடுக்கணும், இல்லை 90க்கு 80+ ஆச்சு எடுக்கணும் அட்லீஸ்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 1 மார்க்ஸ். ஸோ 21 மார்க்ஸ் வரும் நம்ம பசங்களுக்கு. ஸோ தயவு செஞ்சு யாரில் 1 மார்க்ஸ் படிக்காமல் இருக்கீங்களோ போய்ட்டு உடனடியாக உங்கள் புக் பேக்கில் இருக்கிற 1 மார்க்ஸ் மட்டும் மேக்ஸிமம் கவர் பண்ணி முடிச்சிருங்கப்பா. புக் பேக்கில் இருக்கக்கூடிய 1 மார்க்ஸ் மட்டும் நீங்கள் மேக்ஸிமம் கவர் பண்ணுறீங்க அப்படின்னு அவுட் ஆஃப் 20 நம்ம பசங்களுக்கு மினிமம் ஒரு 18 to 17 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேக்ஸிமம் புக் பேக்கிலேருந்து கேட்டுருவாங்க. ரிமைனிங் இருக்கிற 2 இல்லை 3 கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரியேட்டிவாக கேட்க வாய்ப்பு இருக்கிறது. உங்களுக்கே தெரியும், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாம் கஷ்டமாக கேட்டாங்க, அதாவது கெமிஸ்ட்ரி ரொம்ப டஃப்பாக கேட்டாங்க. ஃபிசிக்ஸ் ஓரளவுக்கு மாட்ரேட்டாக தான் இருந்துச்சு. 5 மார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கை வச்சுருந்தாங்க. அதே மாதிரி மேக்ஸ்க்கும் 5 மார்க்கில் கை வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஸோ அதனால் உங்களுக்கு ஒவ்வொரு மார்க்ஸும் முக்கியம் பசங்களா. ஸோ அதனால் தயவு செஞ்சு நீங்கள் இப்போ வரைக்கும் 1 மார்க்ஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்த்துருங்க. ஓகேங்களா? ஸோ 1 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வரும். ஓகேங்களா? ஸோ 20ல் மேக்ஸிமம் நீங்கள் வந்து 17 புக் பேக் வந்து படித்தாலே போதும். ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து 2 மார்க்ஸ்ப்பா. ஓகேங்களா? ஸோ 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனி 7 எழுதினா போதும். கொஸ்டின் நம்பர் 30 வந்து கம்பல்சரி இதில். ஓகேங்களா? ஸோ இதில் இருக்கக்கூடிய செம்லாம் பார்த்து வச்சுங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு 2 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு நான் சொல்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நோட் பண்ணி வச்சுங்க. அதாவது உங்களுக்கு இருக்கிற ஃபார்முலா என்னென்ன இருக்கோ, என்னென்ன சம்மில் என்னென்ன ஃபார்முலாலாம் இருக்கோ அது எல்லா ஃபார்முலா தயவு செஞ்சு படித்து வச்சுங்க. 2 மார்க்ஸாக இருந்தாலும் சரி, 3 மார்க்ஸ் இருந்தாலும் சரி. ஓகேங்களா? ஸோ நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் எல்லாம் சொல்லினே இருக்கேன், அதை நீங்கள் கேட்டுக்கங்க. அப்படியே இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா சம்மும் தெரியுதுன்னு பார்த்து வச்சுங்க. தெரியலனா இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதிலிருந்தும் ஒரு சில கொஸ்டின்ஸ்கள் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வாங்க மேட்டருக்குள்ள போயிடலாம். அதாவது ஏன் சொல்கிறேன்னா, உங்களுக்கு சப்போஸ் உங்களுக்கு 3 மார்க்ஸோ 2 மார்க்ஸோ ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் வருது அப்படின்னா அதில் நீங்கள் வெறும் அந்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ண தெரியாது, பட் அந்த கொஸ்டினுக்கான ஃபார்முலா மட்டும் உங்களுக்கு தெரியுது, எப்படி சப்ஸ்டியூட் பண்ண தெரியலனா செகண்டரி, ஃபார்முலா மட்டும் தெரியுது, ஃபார்முலா மட்டும் போகிறீங்க அப்படின்னாலே உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டினுக்கு 1 மார்க்லேருந்து ½ மார்க் வரைக்கும் கொடுப்பாங்க. இப்போ 2 மார்க்ஸாக இருந்தால் ½ 1 மார்க் வரைக்கும் கொடுப்பாங்க. 3 மார்க்ஸாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம பசங்களுக்கு அந்த கொஸ்டினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மார்க் கொடுத்துருவாங்க ஃபார்முலாக்கு மட்டுமே. ஸோ அதனால் உங்களுக்கு மார்க் எதுவுமே கிடைக்காத பட்சத்திலும் ஃபார்முலா மட்டும் நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஒரு மார்க் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் இன்னொரு மேட்ரு. ஓகேங்களா? ஸோ இதை கூட கம்பல்சரி பார்த்து வச்சுங்க. த வால்யூம் ஆஃப் a parallelepiped piped whose continuous degree are. ஓகேங்களா? ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் லேம்பா. ஓகேங்களா? ஸோ இது பார்த்து வச்சுங்க. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்ட் 3. ஓகேங்களா? ஸோ 3 மார்க்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எனி 7 இருந்தால் கொஸ்டின் 40 வந்து கம்பல்சரி. ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் பார்த்து வச்சுருங்க. ஸோ இப்போ நான் பசங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏன் ப்ரோ ஃபார்முலா மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா மட்டும் தான் மார்க் கொடுப்பாங்களா? இப்போ இன்னொரு மேட்ரு என்னென்னா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் இம்பார்ட்டன்ட்டு தெரியும், பட் அது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ண தெரியல. ஓகேங்களா? பட் ஆனால் அந்த ஆன்சர் மட்டும் சிம்பிளாக இருக்குது, அந்த ஆன்சர் மட்டும் இம்பார்ட்டன்ட் தெரியுது, பட் ஆன்சர் மட்டும் படிச்சுட்டு போயிட்டு எக்ஸாம் ஹாலில் வெறும் ஆன்சர் மட்டும் எழுதிட்டு வந்துட்டால் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா 100% வெறும் ஆன்சர் மட்டும் எழுதினால் அந்த ஆன்சருக்கு 1 மார்க் வழங்கப்படும். 2 மார்க்ஸாக இருந்தாலும் 1 மார்க் வழங்குவார்கள், இல்லை 3 மார்க்ஸாக இருந்தாலும் கண்டிப்பாக 1 மார்க் கொடுப்பாங்க. ஸோ அதனால் ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் நிச்சயமாக நம்ம பசங்க இந்த டெக்னிக் யூஸ் பண்ணிட்டு வெறும் ஆன்சர் மட்டும் பார்த்துட்டு போகலாம். ஓகேங்களா? ஸோ இது ஒரு இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம பசங்களுக்கு தனியாக இன்னொரு வீடியோவில் மார்க் அலோகேஷன் சொல்லிட்டு ஒரு வீடியோ போட போகிறப்பா. என்னது மார்க் அலோகேஷன்? ஆமாம் பசங்களா. ஸோ உங்களுக்கு பப்ளிக் எக்ஸாமில் ஒரிஜினல் ஆன்சர் கீழே எப்படியெல்லாம் உங்களுக்கு மார்க் அலோகேஷன் பண்ணுறாங்க, எப்படி அதில் மார்க் வாங்கலாம், தெரியாத கொஸ்டின் வந்தாலும் எப்படி இது பண்ணலாம், அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ற வரைக்கும் நம்ம பசங்களுக்கு முக்கியமான மேட்ரு சொல்லிவிட்டு இன்னொரு மிக மிக முக்கியமான வீடியோ என்னென்னா நம்ம பசங்களுக்கு, அதாவது பப்ளிக் எக்ஸாமில் ஒரிஜினல் ஆன்சர் ஷீட், அதாவது சென்டம் எழுதின பப்ளிக் எக்ஸாமோட ஒரிஜினல் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நம்ம ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோ நம்ம பசங்களுக்கு போட போகிறேன். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த 2-3 வீடியோ நம்ம பசங்க பார்ப்பதன் மூலியமாக பப்ளிக் எக்ஸாமில் ஒரு கிளியர் கட்டான ஒரு தெளிவான ஐடியா கிடைச்சிடும் நம்ம பசங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் எழுதுனா உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க, இந்த தப்பெல்லாம் பண்ணால் மார்க் வந்து உங்களுக்கு வந்து லெஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்ற மாதிரி. சரிங்களா? ஸோ பார்ட் 4 ஸோ பார்ட் 4 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இதில் இருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாம் பார்த்து வச்சுங்க, வெரி இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் த ஃபாலோவிங் சிஸ்டம் ஆஃப் லீனியர் ஈக்குவேஷன்ஸ் பை மேட்ரிக்ஸ் இன்வர்ஷன் மெத்தட், வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ரீஜன் பவுண்டட் பிட்வீன் த பேரபோலாஸ். ஓகேங்களா? ஸோ 5 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் டாப் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்ற மாதிரி எக்ஸாம்பிள் சம் வித் எக்ஸசைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வீடியோ வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸும் போடுறேன், இம்பார்ட்டன்ட் 3 மார்க்ஸும் போடுறேன்.
ஸோ அந்த கொஸ்டின் எல்லாம் நம்ம பசங்க மேக்ஸிமம் நீங்கள் ரிவைஸ் பண்ணி நல்லா போட்டு பார்த்தாலே போதும்பா. பப்ளிக் எக்ஸாமில் மார்க்கு தரமாக எடுக்கலாம் பசங்களை, கவலையப்படாதீங்க. ஸோ அதுக்கு நான் கேரண்டி சரிங்களா. உங்களை மார்க் தரமாக எடுக்க வச்சிடுறேன். 90க்கு நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னாலே போதும். மினிமம் ஒரு 80+ ஒரு 70+ அழகாக எடுக்க வைக்கிற மாதிரி நான் பசங்களுக்கு ஒரு ஐடியாஸ் கொடுக்குறேன். ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 43 ஃபைண்ட் ஆங்கிள் பிட்வீன் த ரெக்டாங்கிள் ஹைப்பர்போலா அண்ட் பேரபோலா சம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ப்ரூவ் பை வெக்டர் மெத்தட் தட் த காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகே, வெரி இம்பார்ட்டன்ட்டு. நெக்ஸ்ட் 44 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மெத்தட் பார்த்து வச்சுங்க. அப்புறம் ஃபைண்ட் த பாப்புலேஷன் ஆஃப் சிட்டி அட் எனி டைம் டி. ஸோ இந்த பேசிஸில் பி பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம் கேட்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் இந்த பாப்புலேஷன் இருந்தாங்க, ஒரு 30 வருஷம் 10 வருஷம் கழிச்சு எவ்வளோ பேர் இருந்தாங்க, அந்த மாதிரி பேசிஸில் இந்த ஃபார்முலா ஒரு சம் வரும். ஸோ அடிக்கடிக்க இது பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் 45 பொறுத்த வரைக்கும் a bridge has a parabolic arc that is 10 meter high in the center and 30 meter wide at the bottom. Find the height of the arc 6 meter from the center on either sides. ஓகேங்களா. பி பொறுத்த வரைக்கும் the mean and variance of a binomial variant x are respectively 2 and 1.5 find. ஸோ இது பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட்டு 46 பொறுத்த வரைக்கும் எவாலுவேட். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் பி வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை க்ளோஷர் ப்ராப்பர்ட்டி கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ப்பா. இந்த சம்மை கண்டிப்பாக இந்த சம்மெல்லாம் வந்தால் நீங்கள் அப்படியே கண்ணை மூடிட்டு அட்டன் பண்ணிட்டு போயிருங்க. ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸு. ஸோ இருக்கிறதும் ரெண்டு மெத்தட் தாங்க உங்கள் புக்கில் இது இந்த பேசிஸில். ஸோ அதனால் இது பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 47. ஸோ இஃப் z ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அண்ட் ஆர்ஜி z minus 1 by z plus 1 equal to pi by 2. Show that x square plus y square equal to 1. B வந்து பார்த்தீங்கன்னா prove that among all the rectangles of the given perimeter the square has the maximum area. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் பார்த்து வச்சிருப்பீங்க. இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கண்டிப்பாக ரிப்பீட்டட் கொஷின்ஸ் மற்றும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லேருந்து உங்களுக்கு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் கண்டிப்பாக நடக்க போகும்போது கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் மற்றும் இந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கம்பல்சரி கொஷின்ஸை போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இதிலேருந்து ஒரு சில கேள்வி வர வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்த விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம பசங்களுக்கு டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க்ஸ் என்ன, 2 மார்க்ஸ் என்ன, 3 மார்க்ஸ் என்ன சொல்லிட்டு டாப் கோல்டன் கொஷின்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி வீடியோ தொடர்ச்சி மாணவர்கள் அப்லோட் பண்ண போகிறோம். அதோடு மட்டும் இல்லாமல் பப்ளிக் ப்ரெசன்டேஷன் வீடியோ வரப்போது, பப்ளிக் மார்க் அலோகேஷன் வீடியோ வரப்போது. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கக்கூடிய மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் அவங்களுக்கு தெரியும். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குப்பா. இப்போ வரைக்கும் நம்ம மாணவர்கள் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்கன்னா போய் உடனடியாக ஜாயின் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் நம்ம பசங்க வந்து பார்த்தீங்கன்னா பாதி பேர் கவர்மெண்ட் சிஇஓ மினிமம் மெட்டீரியல் ஃபார் மேக்ஸ் அப்படி கேட்டிருந்தீங்க. ஸோ கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்குது, அதோட பிடிஎஃப்பும் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் மற்றும் இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் மற்றும் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா கொண்ட பிடிஎஃப்கள் என்னென்ன இருக்குது. ஸோ அந்த பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா பசங்களுக்கு வீடியோவை போட்டால் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதனால் அந்த பிடிஎஃபே வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம மாணவர்களுக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. ஸோ அந்த பிடிஎஃப் மற்றும் இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வீடியோவை போடுறேன். சப்போஸ் உங்களுக்கு அதுக்கும் பிடிஎஃப் வேணும், இம்பார்ட்டன்ட் கொஷின் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் போடுங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் அப்லோட் பண்ணுறோம். ஸோ டோட்டலாக எல்லா பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப்புக்கு போய் ஜாயின் பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதே மாதிரி மற்ற எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் கைட்ஸ் தொடர்ந்து நம்ம சேனல் போடுறோம். ஸோ மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்கள் இப்போ நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அடுத்து தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்ணுறாதீங்க. பை பை.